I see the film only 20 minutes. Wow, wow, wow. You know, the star just like me, he can sing, he can dance, he can do stunt, he can fight. One day we should work together. Can be told. One of your best films has been Nayagan, without a doubt, and with the great Kamal Haasan, and obviously one of the finest actors of our time as well. When both of you came together to make this particular picture, did you know at that point in time, as you were making the film, that you were creating something that was going to be very special? And we think of it like for each film, we think hopefully that it will be something very special. Yeah, it's just that you had an elbow room because you had a star on board. That's the first time I was doing with a bigger actor, so it gives you a little more leeway in terms of budget. You know, you're able to spend a little to create the period and the atmosphere and all that. And it's always a tremendous relief for a director to have an excellent actor on board. You know, I mean, so the burden of the scene is shared. You know, when you have somebody else who can perform, all you have to do is capture it. Kamal sir வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ற பார்க்கிறது இருக்கு பாருங்களேன். நம்ம எல்லாம் கன்சீவ் பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம் சீன் எல்லாம். அதை கொண்டு போய் அவர் கொடுத்து கேமரா ஆன் பண்ணோடனே அது உள்ளேருந்து ஒரு ஒன்று வரும் அந்த பர்ஃபார்மன்ஸ். அப்படியே அந்த அசந்து போய் நிற்கிறது இருக்கு. நான் அவர்கள் படத்தில் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். கேபி சார் வந்தாங்க. கோவமாக வந்து பார்த்து வெளியே போயிட்டு அவனை கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் வந்தேன், என்னடா தம் அடிக்க போயிட்டுருக்க, கமல் நடிச்சிட்ருக்கான், அதை பாருடா, அப்போ தான் அவன் நடிப்பு இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லாங்க. அப்போலேருந்து கமல் நடிக்கும்போது நான் எப்போ வெளியே போகிறதில்ல, அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். இது கமல் விழா 50 நாள் விழாங்கிறதுக்காக அவங்களை புகழ்ந்து இது சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, உண்மையாக சொல்லிட்டுருக்கேன். கமல்ஹாசனோட நடிப்பை பற்றி நான் பேசி உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியதில்லை. யூ டோன்ட் நீட் நோ ப்ரூஃப் ஃபார் தட். எவ்ரி ஃபில்ம் ஆஃப் இஸ் எ ப்ரூஃப். And of course, an actor's memorials are his films. Kamal sir. Kamal sir, yeah. So what do you think about it? No, I think it's unfair because avanga vandu kidatta 35 years 40 years industry la irundirukanga. I have a long way to go. There's no doubt இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து they want to. என்னதான் புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் வாத்தியார வாழ்த்தி ஒன்றும் இல்லை. அவருடைய கடமை எங்க எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுக்கறது, எங்களுடைய வேலை அதை ரசிச்சுக்கிட்டே கத்துக்கிறது. சூர்யா. கோபி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரியா? how are you? I'm good கோபி. யா, இங்க யார் இருக்கான்னு தெரியுமா? எங்க தலைவர். இப்போ ஞாபகம் விசாரிச்சு ஓகே ഇവിടെ போனோம் எல்லா ஆர்டிஸ்டும் ஈஸியர் டு கோ பிஹைண்ட் ரஜினி சார். அது ஈஸியர். கமல் சார் குறைச்ச கஷ்டம். என்ன டேலண்ட். நான் ரூட்டை மாற்றிக்கிட்டேன். அவர் ரூட்டை நான் போகல, அவர் தொட்டதை நான் தொடலை, நான் தொட்டதை அவர் தொட்டார், அவர் தொட்டதை நான் தொடலை. அவர் தொட்டதை நான் தொட்டு இருந்தா அவ்வளோதான். ஆஹா இல்லை, நம்ம வாழ்ந்த காலத்தில் அதே ஒரு பெரிய ஒரு மகான் கமல்ஹாசன், அவர் டெஃபினெட்லி அந்த மாதிரி அந்த தசாவதாரம், அபூர்வ சகோதரர்கள், அந்த மாதிரி படத்தை இன்னொரு நடிகன் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை, நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கவே முடியாது. டெஃபினட்டாக அந்த பழைய ஆர்டிஸ்ட் நமக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனோ அதே மாதிரி இந்த வாழும் இன்ஸ்பிரேஷன் நம்ம. நான் நடிகனாக இல்லாட்டியும் கூட கமல் சாரோட போஸ்டர்ஸ் தான் வீட்டில் வச்சுருந்தேன், ரூமில் வச்சுருந்தேன். நடிகனாக இல்லாட்டி పోస్టర్ ఒట్టి దైవమే అని. నేను కమల్ హాసన్ గారి పెద్ద ఫ్యాన్. நான் வந்து என்னுடைய ஆன் ஸ்க்ரீன் குருன்னு சொல்லுவேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சினிமாவில் எங்கள் அப்பா என்ன தான் என்ன வளர்த்து பேக் ஸ்டேஜ், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் நான் கற்றுக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான். ஸோ அவரும் எனக்கு ஒரு குரு தான். ஸோ அதனால் ரெண்டு பேருமே வந்து பிரித்து பார்க்க முடியும். இது ஸ்ரீபிரியா மேடம் கமல் படம், தமிழ் படமாக இருந்தாங்க. இது கமல் படம். இது அப்படித்தான் இருக்கும், அது உலக ரீதியாக தான் இருக்கும். இங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது
சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது சார் சொன்னாங்க, ஏன் கையை கட்டிக்கிறீங்க, கையை கீழே போடுங்கன்னாங்க. அது தானாக கட்டிக்குதுங்க, நான் என்ன பண்ண முடியும். அதுதான் உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கும் மரியாதை. இது வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நிறையா சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கேன். ஆனால் எப்போ உங்கள் கையால் சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறனோ அப்போ தான் அது எனக்கு நிறைவடையும். அப்போ தான் அதுக்கான அர்த்தம் கம்ப்ளீட் ஆகும். உங்களை வாழ்த்த வயதில்லை. உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் அனுபவங்களால் நாங்கள் இன்னும் பேர் வாங்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துக்கு போய். அதில் ரொம்ப அந்த வகையில் ரொம்ப பாக்கியசாலிகள் நாங்கள். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். Thank you so much, and also I see this as a blessing from my Kamal sir. இது அவர்கிட்ட நான் நினைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். So whatever I do a little, கொஞ்சம் நான் பண்ணாங்க கூட எல்லாமே அது உங்களால தான். So this is really a blessing from you. இதை எதை சொல்லி உங்களை நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் தெரியவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே ஒரே ஒரு வார்த்தையிலே நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு புரியும். என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் സിനിമ ഇൻഡസ്ട്രി. am I right? ഇന്ത്യ കണ്ടിട്ടുള്ള മഹാന്മാരായ നടന്മാരിൽ അതിൽ പ്രഗത്ഭനായ പത്മശ്രീ ശ്രീ കമലഹാസനെ ആദരിക്കാനും അദ്ദേഹത്തിനൊരു പുരസ്കാരം, സോറി നമ്മളൊക്കെ പത്മശ്രീ ആയതുകൊണ്ട് പെട്ടെന്ന് അങ്ങനെ പറഞ്ഞു, അദ്ദേഹം പത്മഭൂഷണാണ്. നമ്മൾ കമലഹാസനെ വെൽക അവരാലേ മുടിയല, then how can you do that? He has got the passion. He has got amazing passion for films, and definitely it will reflect on. He tweeted, "Hope each and every fan of his supports him like I am doing, and want all my fans to fully support him." Bhul gaye. And I'd like to thank the Chennai International Film Festival for this invitation. One of the reasons being that I got to sit next to Kamal sir, who I'm a big fan of. கமலஹாசனோட நண்பருங்கிறது உண்மைதானா என்று கேட்கும்போது மனசில் வர ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எனக்கு இந்த 25 ஆண்டுகள் கிடைச்ச எல்லா விருதுக்கும் மேலே என்று சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் சார். பார்த்துட்டு பாரு, ஓகே சொல்ல மாட்டாரு. அப்போ நான் கேட்குறேன், சார் நான் முதலே சொல்லியிருக்கேன் கமலை மறந்துடுங்க. சீன் படிக்கும்போதே பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன மைண்டில் வச்சுருக்கேன்றது ஆர்டிஸ்ட்டு. இப்போ கமல் சார்லாம் படித்து ஸ்டோரி சொல்லும்போதே அப்சர்வ் பண்ணிவிடுவார். ஒரு சீன் படித்து காமிக்கும் போதே அவர் புரிஞ்சிடும் அவருக்கு என்ன எதிர்பார்க்குறாரு டேரக்டர். ஸோ மோஸ்ட்லி அவருக்கெலாம் நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கேமரா வைக்கலாம், நம்ம ட்ராலி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் போட அப்படி நேராக முகத்துக்கு நேராக கேமரா வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு. ஆனால் அவ்வளோ ஹோல்ட் பண்ணுவார், எவ்வளோ லெங்க்த்தாக இருந்தால் கூட இல்லை, அந்த அப்படியே பார்த்துட்ருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் பிசுறு தட்டாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லெங்க்தி ஷாட் வைக்கலாம், க்ளோஸ்அப். And I have something, it's not an advice, I have a kind of thing to say to all the other actors or the budding actors. Don't try to imitate or don't try to be Kamal Haasan, because it is not possible. It's only one Kamal Haasan. Role models. Of course, cinema பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் சார். நாங்களாம் ஏதாவது சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரோ இல்லை ஒரு வக்கீல் கேரக்டரோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை ஒரு தாதா கேரக்டரோ பண்ணும்போது அந்த துறையில் அவங்கள போய் யாராவது பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட நடை உடை பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ கமல் சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணுறாருன்னா ஊரில் இருக்கிற எல்லா போலீஸும் அவர் படத்தை போய் பார்த்துட்டு ஒரு போலீஸ் இப்படி தான் இருக்கணும், ஒரு கெத்தாக இப்படி தான் இருக்கணுன்றதை அவர் பார்த்து கற்றுக்குவாங்கன்றது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது மறந்துடும் சும்மாவே. அது கமல் சார் முன்னாடி அவர் இருக்கும்போது நான் சொல்லாமா 110% ஹார்ட் ஒர்க்கு, படத்துக்காக டெடிகேஷனு. ஏன் அவருக்கு 200% சொல்லிக்கிறேன். இதை எழுதி வச்சது வந்து ஒரு வாட்டி மேடையை பார்த்துட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கணும், ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாலும். எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் வேணும், எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக தான் ஒரு பாதை கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு பாதையை
வரைஞ்சிக்கிட்டு நான் பின்னாடி நடக்கணும்னா வந்து அவர் போட்டு கொடுத்த பாதை தான். ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணுறோம். நான் அது அந்த அந்த வளையத்து என்ன நினச்சாலும் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் வந்து ஒரு ஒரு வடிவம் அப்படியே வரும், அப்படியே ஒரு விஷுவல் வந்து கண்மணி வரும். அதை வச்சுக்கிட்டு தான் வந்து இதை நோக்கி போகணும், நம்ம இதை நோக்கி போகணும் அப்படின்ட்டு நினச்சிப்பேன். அப்படி தான் ஒரு படமும் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு முயற்சியும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நான் இப்படி மாற்றிக்கிட்டேன், நான் இந்த வழியில் வந்துட்டுருக்கேன்னா அது முழு உருவம், முழு அந்த இலக்கு வந்து கமல் அண்ணன் அவர்கள் தான். நிறைய கேரக்டர்ஸில் பார்க்கும்போது இது கமல் சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். இப்போ இந்த ஐ படம் கூட இல்லை, பல தடவை அந்த தாட் வந்து இது கமல் சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். ரஜினி சார் கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், சங்கர் சார் நான் கமல் கிடையாது, ரஜினி சார் எவ்வளோ சீட்டாக சொன்னார். ஏன்னா ரோபோ முதல்ல கமல் சார் வச்சு கன்சியூவ் பண்ணியிருந்ததுனால அவர் அதுபோல் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டருக்கு வந்து லைட்டிங் சென்ஸ் இருக்கணும், எடிட்டிங் சென்ஸ் இருக்கணும், கண்டினியூட்டி சென்ஸ் இருக்கணும், காஸ்டியூம்ஸ் டைரக்டர் പറഞ്ഞ கூட இல்லை சார் இது எந்த கேரக்டருக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ், அது ஒரு சக்தி உண்டாகணும். டான்ஸ் மூமெண்ட்ஸ் இது ஓகே, பட் ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த மூமெண்ட் சரியில்லை, ஒரு குறைச்ச ஒரு மேஜிக் வேணும். ஸோ வி நீட் டு நோ, யூ நீட் டு பி அ டைரக்டர் டு பி அ குட் ஆக்டர். அது நல்ல ஆக்டருக்கு அதுதான். ஐ திங்க் கமல் சார் அதுதான் அவரோட கோல். அதுதான் ஒரு ஜென்மத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஜென்மத்தில் மியூசிஷியனா, ஒரு ஜென்மத்தில் டான்ஸ் மாஸ்டரா, ஒரு ஜென்மத்தில் டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு ஜென்மத்தில் ப்ரொடியூசரா, ஒரு ஜென்மத்தில் எழுத்தாளரா பண்ணிட்டு வந்திருக்க அவனை வந்து கீழே இறக்கிடலாமா சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை தாய் அங்கேயே இருக்கும். ఫార్ అహెడ్ ఆఫ్ టైమ్స్ అంటే అసలు ఇంకా ఊహించడానికి కూడా సాహసం చేయలేని టైంలో ఆయన చేసిన ఎక్స్పెరిమెంట్స్ ఒకటే ఎన్నండి, స్వాతిముత్యం, సాగర సంగమం, ఆర్ విచిత్ర సోదరులు, మైకేల్ మదన్ కామరాజ్. అంటే అసలు మిగతా కాంటెంపరీ సినిమాలు, ఆ సినిమాలు వచ్చినప్పుడు పక్క సినిమాల్లో అసలు దరిదాపుల్లో లేనంత ఎక్స్పెరిమెంటేషన్ చేసి మార్గదర్శకం చేశారండి. మార్గదర్శకం అంటే సినిమాలు ఎలా చేయాలో కాదు సార్. వీఆర్ ప్రౌడ్ టు సే దట్ వీ లివ్ ఇన్ ద టైమ్స్ ఆఫ్ Kamal Haasan, and thank you so much sir for showing us what loving a cinema is, what living for cinema is. No one as great as you. విశ్వరూపం అంటే కమల్ హాసన్ గారి గురించి తెలియాలంటే ఆయన ఆలోచనలు ఎంత గొప్పగా ఉంటాయో, లో మిషన్ గన్ తాలూకు ఫైర్ సౌండ్, ఆ రెండిటిని ఇంటర్కట్ చేయడం, జనరల్గా ఏమంటారండి రెండు ఇన్స్ట్రుమెంట్స్తోనో లేకపోతే రెండు ఇన్స్ట్రుమెంట్స్తో చేస్తారు, తబలా, వైలన్ అలాగా చేస్తూ ఉంటారు. బట్ బోల్స్ అండ్ వైలన్స్, ఆర్ట్ని వైలన్స్ని కలిపి చూపించారు ఆయన. సచ్ అ గ్రేట్ థాట్. లుకింగ్ సో ఈగర్లీ సార్, సో ఈగర్లీ లుకింగ్ ఫార్వర్డ్ ఫర్ ద ఫిల్మ్. అండ్ నాట్ జస్ట్ దట్, ఎన్ని ఎక్స్పెరిమెంటేషన్లు చేశారో నటనలోనూ, డైలాగ్స్లోనూ, పాటల్లోనూ, సంగీతంలోనూ, దర్శకత్వంలోనూ, స్క్రీన్ ప్లే clip, and this is Nayakan? Nayakan. Okay, which is a film from 1987. If we can have the second clip, please. Often we find, let's say, Bollywood films. Yeah. Very broad in the acting style, okay? Which can work, and there are marvelous entertaining films, but this has a kind of psychological acuity that I don't see every day in Indian cinema. And actually the shot that we saw later, which was up, that is where I had first placed the thing, because I thought dramatic. Right. And then I saw the rehearsal, and I saw an actor, and I realized all I have to do is just be there and look at him. That's all. Okay. You know, so when you have an actor who can deliver, sometimes you just have to be an eye. That's all. You just have to be there to capture. Do nothing else, just follow him where he goes and get the people correct at ambience correct. मम्मूटी को आश्चर्य, मोहनलाल को आश्चर्य, वेंकटेश को आश्चर्य, चिरंजीवी को आश्चर्य, अमिताभ बच्चन को आश्चर्य, ये दिलीप कुमार, राज कपूर को आश्चर्य था. கமலா ஹாசன் இருக்கிற ஒரு மாநிலத்தில், ஒரு ஃபீல்டில், ஒரு நடிகனாக இருக்கிறதுல இவன் எப்படி நடிகனாக பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். கண்ணங்களா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கமல்ஹாசன் நடிப்பை பார்த்தே நான் வளர்ந்தேன். So I met Kamal sir at a wedding of my friend, and I went back home and told my family and my wife that, you know what, I touched him and now I can pass away and die. And my great association with Kamal Haasan
every time I've come to work in Chennai, we have met up, we have discussed films, we've discussed so many things. Kamal and I have worked together also in films. We have done 1.5 films together, because one was a complete film and the other half was incomplete, and that film was dropped, so it's 1.5 films. But even 1.5 films was enough to last me for a lifetime. Kamal has been an exceptional co-artist. His talent, his uniqueness, and the way he springs surprises every other year is just so commendable that I do not have words to describe this great artist. I want to thank you, Kamal, for creating several landmarks for all of us who need to learn so much from you and from your creativity. May you continue to experiment with this wonderful medium, and may you continue to surprise us, and may this wonderful film, Jackie Chan and I had the privilege of seeing some portions of it earlier on in the hotel we were staying, and I'm sure that Mr. Jackie Chan will confirm that whatever we saw with a lot of awe and a lot of surprise and a lot of envy, because we couldn't do what Kamal Haasan was doing. Thank you, Kamal, for taking us through this wonderful journey. I wish you success. I wish you good health. May you continue to work as brilliantly as you have been working. I've also noticed here in the audience that every time you take the name of Kamal Haasan, there is loud applause. So just to make sure that my speech has been well received, I'm going to take his name a couple of more times. Kindly applause. Kamal Haasan. Kamal Haasan. Kamal Haasan.